ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kala'sInfinity. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் ரெசிபி. சுரக்காய் சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் அந்த குட்டி கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை இப்போ நல்லா தண்ணியில் 2 தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன். இப்போது அதுக்கு பெருங்காய பவுடரும் கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா தான் இதுக்கு நல்லா காரத்துக்கு நிறைய சேர்த்துக்கணும். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை. அப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸு தக்காளி. அவ்வளோதான். இது ஒரு 10 பூண்டு பல் போடனாலும் கூட போட்டுக்கோங்க, வேண்டான்னா ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்போ தான் பருப்பு வெந்த உடனே நல்லா ஒரு ஸ்மெல் சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டுட்டு இனிமேல் 2 விசில் வர வச்சிடலாம், வெயிட் பண்ணலாம். அதுக்கு அப்புறமா நம்ம அது 2 விசில் வரதுக்குள்ளேயும் நம்ம இப்போது சொரக்காய் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ பெரிய சொரக்காய். இது தோல் சீவி வச்சுருக்கேன். சொரக்காய் மேக்ஸிமம் இந்த மாதிரி அருவா வச்சுட்டு கொத்தி செஞ்சால் சொரக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி செய்கிறதோடன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் நைஃப்லேயே இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொத்தினா தான் நம்ம சைஸ் ஒரே மாதிரி சைஸில் இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் இப்படி கொத்தி போட்டு சொரக்காய் சாம்பார் செஞ்சால் தான் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி நைஃப்லேயே கொத்திக்கிறேன். செகண்ட் டைமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மெத்தட்லேயே ஃபுல் காயுமே இந்த மாதிரியே கட் பண்ணிக்கிறேன். அப்போலாம் அருவா அந்த வளைவா ஒரு அருவா இருக்கும்ல, அந்த அருவாவில் செய்வாங்க. இப்போ அருவாமனை தான் வீட்டில் இருக்கிறதுனால அருவாமனையில் வச்சு நம்மளுக்கு பண்ணுறதுக்கு வர்றதில்ல. அதனால் இந்த மாதிரி நைஃப் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 விசில் வந்துருச்சு. பருப்பு பாருங்கள், 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு. போதும், இந்த மாதிரி வெந்தால் மட்டும் போதும். அப்புறம் இந்த பச்சை மிளகாய் மட்டும் ரொம்ப ஜாஸ்தி நமக்கு சாப்பிடும்போது கிடைக்காம இருக்கணுங்கிறதுக்காண்டி மட்டும் இப்போ லைட்டாக மத்து போட்டுட்டு பருப்பழகை போட்டுட்டு நம்ம அதை லைட்டாக நசுக்கி விட்டுறலாம். நசுக்கி விட்டாலும் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பச்சை மிளகாய் இருக்குது, பரவாயில்ல. இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம், தேங்காய் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், சின்ன பீஸ் தேங்காயும் ஒரு 8-9 பீஸ் சின்ன வெங்காயமும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டிருக்கிறேன். இது தண்ணி விட்டுனாலும் சரி, தண்ணி இல்லாமனாலும் கூட கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம பருப்பு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன், கேஸில் வச்சுட்டேன். இப்போ இந்த பாருங்கள், சொரைக்காய் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்திருக்குது. இதை எடுத்து அப்படியே நம்ம பருப்பு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பருப்பு கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். போட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம இப்போ பெரிய வெங்காயம் நான் 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்லைஸ் மாதிரி வேண்டாம். இதை எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்குறேன். இதையும் கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது தக்காளி. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த சொரக்காய் சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தண்ணி விடணும், சும்மா தான் இப்போ இது பண்ணி விட்டுருக்குறேன். தண்ணி ரொம்ப வேண்டாம், கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது ஒரு கிரேவி மாதிரி தான் வரணும். அதனால் ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் மட்டும் தான் போடணும், காஞ்ச மிளகா தூள் எதுவுமே போடக்கூடாது, தனியா பவுடர் எதுவுமே போடக்கூடாது, மஞ்சள் தூள் மட்டும் தான் போடணும். இப்போது தேங்காய் அரைச்சி வச்சனால அதில் கொஞ்சம் மிக்ஸி ஜார்லாம் கழுவிட்டு அப்படியே தண்ணியோட ஊற்றிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்படி கிளறி விட்டு பார்த்தோம்னா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது தண்ணி. இன்னும் வேணுனாலும் கூட
கொஞ்சம் விட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி ஆகிடும், அதனால் பார்த்து விடணும். இப்போ புளி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஊற போட்டிருக்கிறேன். ரொம்ப புளி வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் போதும். போட்டு அதையுமே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கொத்தமல்லியில் போட்டிருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். புளியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது, போதும். இதுக்கு மேலேனா இன்னும் ரொம்ப தண்ணி ஆகிடும், அதனால் வந்து இந்த லெவல் போதும். இப்போது குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சாம்பார் பார்க்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்துச்சு. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சாம்பார். இந்த மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்கணும். ரெட் சில்லி பவுட்ரு போடக்கூடாது. நம்ம பச்சை மிளகாவே வந்து தான் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடுகு போட்டுக்கிறேன். அப்புறமா 2 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம சாம்பார் கூட. பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட சுரக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சுரக்காய் சாம்பார் வந்து குக்கரில் நான் எப்படி செய்வேங்கிறது தான் செஞ்சுருக்கிறேன். இன்னும் வந்து நம்ம வந்து கெட்டிமாக கூட செய்யலாம், அது சூப்பராக இருக்கும். இன்னும் கூட நல்லா தண்ணி இந்த மாதிரி கூட தண்ணி இல்லாத மாதிரி கெட்டிமாக பருப்பு ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.